Welcome, sir. I am Srinivasan, Chief Secretary. Thank you. Please. Thank you, sir. Thank you, sir. This is your personal team, sir. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் they will assist you, sir. Thank you, gentlemen. நான் சிஎம் எப்படி ஆனங்கிற கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டு பி ஆனஸ்ட், இந்த நாட்டை பற்றியோ இந்த ஜாபை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. இட்ஸ் ட்ரூ. ஐ நோ இட்ஸ் அ பிட்டி. எல்லா விஷயத்திலும் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, ஐ எம் எ வெரி ஃபாஸ்ட் லேர்னர். நான் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்குவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் I'll be perfect and make all of you proud. We are all here for you, sir. All the best. நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி we will address all the key issues, sir. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ரைட், சார். அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஷூர், சார். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஓகே தானே, சார்? ஏன் இன்னைக்கு முடியாதா? சார், ரைட் நோ. ஷூர், சார். சார், மிஸ்டர் அருண் குமார், traffic commissioner. Hi. And this is his team. Hello, sir. Take your seats. Sir. இங்கே இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் பெட்டராக தெரியும். டெரிபிள். கேன் ஐ சே டிசாஸ்டர்ஸ்? எஸ் சார். வை? பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி சார். ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இட்ஸ் வெரி டஃப். அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிறதால தானே we need more planning and discipline. I'm sorry to say this. காட்டில் மிருகங்களை இன்னும் ஆர்கனைஸ்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஃபுட்பாத்தில் ஜனங்க பைக் ஓட்டிட்டு போகிறத பார்த்தேன். we are trying our best சார். Are you? எஸ் சார். How? நிறைய பேட்ரோல்ஸ் கொண்டு வரோம், ஒன் வேஸ் பண்ணுறோம், டிராஃபிக் சிக்னல்ஸும் அதிகரிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய விளம்பரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். What about fines? சார், ஃபைன்ஸ் சார்ஜஸ் என்னன்னு கேட்குறேன். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா 500 rupees சார் ஃபார் 2, 3 and 4 wheelers. 10,000 ஆக்குங்க. சார், 10,000. சிக்னல் ஜம்பிங் 1000 சார். 20,000 ஆக்குங்க. டிரைவிங் பண்ணும்போது மொபைலில் பேசினா 1000 சார். 25 ஓகேவா? யா 25. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் வயலேஷன் 1000 சார். 30,000. நியூ ரேஷியோக்கு மாற்றி ஈவினிங் எனக்கு லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா வில் இஷ்யூ என்னது? ஜியோ, சார். யா ஜியோ இஷ்யூ பண்ணிடலாம். சார், இந்த அவை தொடங்குவதற்கு முன் சட்டசபைக்கு வருகை தந்துள்ள நமது புதிய முதலமைச்சர் திரு பரத் அவர்களுக்கு அவை சார்பாக என் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Madam Speaker. My dear colleagues and honorable members, thank you. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவைத்தலைவர் அவர்களே, நமது அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் இது மக்களாட்சி என்பது ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு பெரிய சந்தேகம். தன் தந்தைக்கு பிறகு தனக்கு இந்த பதவி கிடைத்ததாலோ என்னவோ இதை மன்னராட்சி என்று நினைத்துக் கொண்டார். மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசாங்கம், மக்களோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய இந்த அரசாங்கம் அபராதங்கிற பேர்ல மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுகிட்டு இருக்கு. சிக்னலை மீறினா 10,000, கொஞ்சம் வேகமா போனா அதுக்கு 20,000, வேற ஏதாவது பண்ணா 30,000. இது சர்வாதிகாரம். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அவங்களை கொன்னுடுவாங்க போல இருக்கு. கொள்ளடிக்கிறத பத்தியும் கொலை செய்யறத பத்தியும் நீங்களும் உங்க ஆளுங்களும் பேசுவீங்க, அதை நாங்க கேட்கணும். எல்லாம் எங்க தலையெழுத்து. அம்பத்தூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு சென்ட் விடாம மொத்தமா வலிச்சு போட்டீங்க. மிச்சம் என்ன வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா எல்லார் கையிலயும் திருவோட்டை குத்து சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சிட்டீங்க. அதான உங்க கட்சியோட சாதனை. கொஞ்சம் நிறுத்துங்க. அவைத்தலைவரே, அவர் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அம்பத்தூர்ல பிளாட் போட்டு வித்ததுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். திரு மாணிக்கம் அவர்களே, உட்காருங்க. அவரை கொஞ்சம் பேச விடுங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரா நாங்க வெளிநடப்பு செய்வோம். சொல்லுங்க. நீ சொன்ன உட்காந்துக்கிறேன். நீ கண்டினியூ. உள்ள இறக்க வேண்டிய நேரம் வந்ததுனால வெளியில போகணும்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க. வாக் அவுட்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு விளங்கல அவை தலைவரே. வாய் இருக்குன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ளீஸ் சிட் டவுன். இங்க பாருங்க, இங்க வந்தது உங்களோட சொந்த கதையும் சோக கதையும் கேட்கறதுக்காக இல்ல, ஜனங்களுக்கு நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். நீ நியாயம் கேட்கறதுக்காக வரல, உன்னோட புடவையும் நகையும் காட்டுறதுக்காக தான் வந்திருக்க. உன் மேனாவுக்கு வேலையெல்லாம் தெரியும். உட்கார் உட்கார். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. சொல்றது கேளுங்க. இப்போ உட்கார போறீங்களா இல்லையா? எல்லாரும் உட்காருங்க.
கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ளீஸ் ஃபினிஷ் யுவர் பாயிண்ட். அவைத் தலைவரே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அவர் தினமும் காலையில ரெடி ஆகி தான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் ஆகும். ஆபீஸ்க்கு லேட்டா போனா சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. ஏதோ லேட் ஆக கூடாதுன்னு ஷார்ட்கட்ல டிராபிக் அவாய்ட் பண்ணி ஒன் வேல போனா அவங்கள பிடிச்சி 25,000 ரூபாய் ஃபைன் போடுறீங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை அவங்க எப்படி காப்பாத்துவாங்க? மாண்புமிகு முதலமைச்சரே இதுக்கு பதில் சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் பேசலாம். தேங்க்யூ மேடம் ஸ்பீக்கர். ஹானரபிள் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமை. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். புதிதாக அமலுக்கு வந்த டிராபிக் ஃபைன்ஸை பத்தி, அதனால ஜனங்க படுற கஷ்டத்தை பத்தி ரொம்ப விவரமா சொன்னார். இதுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் தான் மேடம் ஸ்பீக்கர். யாரும் ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற டிராபிக் ரூல்ஸ் ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணா ₹1 கூட ஃபைன் கட்ட தேவையில்லை. அவங்க சம்பளத்தை வச்சு அவங்க ஹாப்பியா வாழலாம். இதுக்கு தட்டலாம். எதிர்கட்சி தலைவர் அவருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பத்தி ஏதோ சொன்னார். அவசரத்தில் ஒன் வேல போயிருக்காராம், பாவம் ஃபைன் கட்டினாராம். இந்த மாசம் எப்படி சமாளிக்க போறாருன்னு. சம்பளத்தில் பிடிச்சா என்ன சார், கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டா அடுத்த மாசம் சேலரி வந்துட போகுது. ஆனா அவர் போன வழியில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து அவரை இடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி வாழ்க்கை முழுக்க எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஜனங்க ஓட்டு போட்டு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லது செய்யதானே தவிர அவங்க தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு கிடையாது. நான் அப்பாவோட காரியத்துக்கு வந்த புதுசுல ஒரு 2 வீக்ஸ் தனியாவே ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தது, எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இங்க இருக்கிற யாருக்கும் 1% கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இதுக்கு தமிழ்ல பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்களாம். நான் வந்து இந்த கொஞ்ச நாள்ல அது எந்த விஷயத்திலையும் எந்த ஒருத்தர்கிட்டயும் நான் பார்த்ததே இல்லை. I want to bring that back, Madam Speaker. I want to bring that back. நான் இந்த இடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு சமுதாயத்தில் வளர்ந்தவன் மேடம் ஸ்பீக்கர். அங்க அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்க வேண்டிய பயமும் பொறுப்பும் இருக்கு. They responsible, they accountable, and they made their lives beautiful. ஆனா நமக்கு ஒழுக்கங்கிறது இல்லவே இல்லை. எங்கனாலும் எது வேணாலும் செய்யலாம். எதுலயும் குவாலிட்டி இல்லை. பயமே இல்லாம எல்லாத்துலயும் கலப்படம் செய்யலாம். இட்ஸ் ரியலி ஷாக்கிங் மேடம் ஸ்பீக்கர். 100 கோடிக்கும் மேல பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் ஒரு சிஸ்டம் இப்படியா ரன் பண்ணணும்? இவ்வளவு கேவலமாவா வாழணும்? அவை தலைவரே, அவர் கேவலம் சொல்றது எங்களை தான். ஒரு சிஎம்ஆ இருந்துகிட்டு இந்த அளவு நாகரிகம் இல்லாம பேசக்கூடாது. இதை நாங்க எல்லாரும் வன்மையா கண்டிக்கிறோம். இவர் பேசினதை ரெக்கார்ட்ல இருந்து நீக்கியே ஆகணும். It's a fact and it has to be on record, Madam Speaker. If one has to live in a society, fear, responsibility and accountability is must. அதை உருவாக்குறதுக்கு ஃபைன்ஸ் இல்லை. நான் இன்னும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். எந்த வேலையை செய்யணும்னாலும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கும். இனிமே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓட்டு போட்ட ஜனங்களுக்கே இவ்வளோ ஹார்ஷா ஃபைன் போட்டிருக்கேன்னா, இங்க சர்வீஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், போலீஸ்காரங்க, IAS ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதிங்க யார் தப்பு செஞ்சாலும் ஃபைன்ஸ் எவ்வளோ ஹார்ஷா இருக்குங்கிறத அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டோம் மேடம் ஸ்பீக்கர். அவையில் இருப்பவர்களின் சந்தேகங்கள் தீர்ந்திருக்குமே. ஆனால் வித் யுவர் பெர்மிஷன் ஐ டேக் எ லீவ் மேடம் ஸ்பீக்கர். தப்பு நடக்குதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா அதை சரியாக்கலான்னு நினைச்சா மன்னர் ஆட்சி ஞாபகம் வந்தது இல்லை உங்களுக்கு? ஆனா எனக்கு மட்டும் சின்ன வயசுல தப்பு செஞ்சா கண்டிச்ச எங்க அம்மா அப்பா ஞாபகம் வருவாங்க சார். சார், கென்யாவில் அவங்க ஆடிட் பண்ண பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷனும் கொட்டேஷனும் இதில் இருக்குது சார். ஆப்போசிஷன் லீடர் சன் கேஸில் அப்படி நடந்ததுக்காக லாஸ்ட் 1 வீக்லேருந்தே நியூஸில் உங்களை பற்றி தப்பாக பேசினது கேட்டு we all really felt very bad சார். தப்பு என்னோட தான். எங்கள் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்திருக்கணும். இட்ஸ் ஓகே. இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா என்ன? சார், 3 நாளாக 4-5 பசங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் கூட அவங்க கிட்ட இல்லை. செக்யூரிட்டி தடுத்தும்
உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கே பொழப்பு நம்ம அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது. இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு போனேன். அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சிருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்னு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேன் சார். வெறுத்து போய் நாங்கள் ஏதாவது ஒரு அதிகாரிகிட்ட புகார் கொடுக்கலாம்னு போன உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆவேச தாங்க முடியாம நாங்க போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு. அவங்கள பத்தி எதுவும் தெரியல. வீட்டுல உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கையில இருக்காங்க சார். எப்படி சொல்றது? செத்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு. கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பற்றியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீயே போட்டி இல்லாம. நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்கிறது? உங்க ஊரை பத்தி அந்த மக்களை பத்தி அவங்க கஷ்டத்தை பத்தி அணுவணுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்க கூடாதா? போய் உங்க ஊர்ல பேசுங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற மக்களை உங்க பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்க எல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டியா இருந்தாலும் அரசம்பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பார்ட்டி என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. என் தொகுதியில எதிர்கட்சியிலேயே ஆள் இல்லாம மூடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அன்னப்போஸா ஜெயிச்சிருவான்னு நினைச்சேன். இப்போ எவனோ ஒரு இண்டிபெண்டன்ட்டுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் இருக்கான். நம்ம பார்ட்டி வேட்பாளருக்கு நம்ம முதலமைச்சரே குறுக்க நிற்கிறார். இது என்ன அரசியல்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க தொகுதியில் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சொத்துக்கே வழி இல்லாத ஒருத்தன் எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் பையன் போய் கேவலமா சிரிக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும். உங்கள் அப்பனை லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வச்சேன். அப்போது ஊரில் சீமத்துறான்னு ஒருத்தன், அவர் பெரிய ரவுடி. உங்கள் அப்பங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு உங்கள் அப்பா அவன் ஊருக்கு போய் அவனுடைய 20 லாரியை எரிச்சு திரும்பவும் என் வழிக்கு வந்தினா இந்த லாரிங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உன் வீட்டுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் வரும்னு மிரட்டிட்டு வந்தான். 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பனை எம்பிக்கு நிற்க வச்சேன். இப்போது ராசப்பன்னு ஒருத்தன் படபலமும் பணபலமும் உள்ளவன். உங்கள் அப்பங்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டையும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரே ராத்திரியில் அவன் ஆளுங்க பாதிக்கு மேலே காணாமல் போனாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் ரோட்டில் போகிறவன் எதிர்த்து நிற்கிறான்னு பயந்து போய் என்கிட்ட வந்து ஒப்பறி வைக்கிறீங்க. ஏன் வயசாயிடுச்சா? ரத்தம் சுண்டிடுச்சா? மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. அண்ணனுக்கு எதிராக நிக்கிறீங்களா? டேய், பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போனே தெரியாதுடா. பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டு தானே இருந்தோமாமா. அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இனிமே வர்ற காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா.
நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்ற ரமணா. நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இத பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள. ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் இஷ்டம்டா. வாங்கியா போலாம். சார், ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அவனுக்கும். ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிற சொல்லுங்க முக்தார். சார். அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன் நம்ம ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கானா? என்ன நடக்குதுங்க? அவர் சுண்டக்கா பையன, அவனுக்கு அவ்வளோ தைரியமெல்லாம் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவங்க எல்லாரையும் முடிச்சிடுறேன். மதுரை டிஎஸ்பிக்கு ஃபோனை போடுறா. என்ன எங்கிட்டு போய்க்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அங்கல்ல இருக்கு. அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கண்ணா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு துணிச்சலா எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா துர்கா டாக்கீஸ்க்கு வந்து இந்த தாமு எதிரில் நிற்கும் போது கூட இவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. எங்கிருந்து வந்ததுடா இந்த தைரியம்? உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் இருப்பேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்குக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் டாக்கீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
உன்னை எதுதான் இங்க கூட்டிட்டு வந்து புதைச்சிருவியா? என்னதாமோ சின்ன புள்ளத்தனமா? மனுஷங்களா இல்ல மாடா? அவன் எலெக்ஷன்ல உன் பையனை எதிர்த்து நிப்பான், அவன் தான் ஜெயிப்பான். மறுபடியும் இந்த துர்கா டாக்கீஸ்க்கு அவனை கூட்டிட்டு வரத பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ, அவ்வளோ ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட, இந்த துர்கா டாக்கீஸ்ல படத்தை ஓட்டி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கும் ஆளுங்களுக்கும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் ஓட்டு வந்தாமோ. நிறைய பேர் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் தாமோ. சிஎம் பதவியில இருக்கிறதுனால இங்க இருந்து உயிரோட போற. என்ன? ஏதோ அதிர்ஷ்டத்துல சிஎம் ஆகி இவங்க எல்லாரும் பின்னாடி இருக்கிறதுனால இந்த உசிலம்பட்டிக்கு வந்து அதுவும் என் இடத்துல காலை வச்சுட்டு உயிரோட வெளியே போற. என் ஆளுங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள உங்க ஒய்யாவை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இன்னொரு ஃபேவர் வேணும் முக்தார் சார். தாமுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டலான் இருக்கேன். 10 நிமிஷம் தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இவங்க கூட ஃபைட் பண்ணணும்? we should leave சார். தெளிவானவா அவன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். ஆஃபீஸர்ஸ், just 10 minutes. இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவேன்? முக்தார் சார், இங்க இருந்து நான் வெளியே வரணும்னா இவங்க எல்லாரையும் இந்த துர்கா டாக்கீஸ்ல புதைச்சிட்டேங்கிற கான்ஃபிடன்ஸோட வெளியே வரணும். சார், உங்க மேல கை வச்சாங்கன்னா within 2 seconds இங்க ஒருத்தரை விடாம எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவோம் சார். என் மேல எவன் கையும் படாத மாதிரி அடிக்கிறேன், ஓகேவா? அவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தா அவங்க கிட்ட ஏன் கேக்குற? உண்மையிலேயே தில் இருந்தா வந்து எங்க கிட்ட மோத. உங்களுக்காக பர்சனலா எங்க டியூட்டியும் வேலையும் பணைய வைக்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் சார். ஆனா உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் ஆரம்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன் முக்தார். ப்ராமிஸ். 10 நிமிஷத்துக்கு நான் சிஎம் கிடையாது தாமோ. சண்டே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உன்கிட்டயே விடுறேன். இது தமாஷ் இல்ல, கொஞ்சம் யோசிச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். அடியாளுங்களை அனுப்ப சொன்ன அனாவசிய பேச்சதுக்கு தாமோ. Good start, sir. அவன் என் மேல கை வச்ச கணக்கில் இதெல்லாம் வராத ஆபீசர்ஸ். Nice one, sir.
குலசாமி ஐயனார் மாதிரியே இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்கடா போற? சார், சாரை கூட்டிட்டு போங்க. நாங்க இனிமே அந்த பையன் வம்புக்கு போக மாட்டோம். எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். சுத்தப்பட்ட கிராமங்கள்ல உன்ன மாதிரியே ஜனங்களை பயமுறுத்தி நிறைய அரசியல்வாதிங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊரூரா சுத்தி அவங்க சினிமா தியேட்டருக்கு போய் தனித்தனியா ஆளுக்கு ஒரு படம் காட்ட முடியாது தாமோ. பாவம், அவங்களுக்கும் அனுபவத்தை விவரமா சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். பத்தாது தாமோ. எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்னு ஆண்டவன் சாட்சியா பிரமாணம் செய்யறேன் சார். That's all for now, Mukhtar. Sir. இங்க வா. சார், வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு இங்கே தான் எங்கேயாவது தங்கி ஆகணும். சார், நீங்கள் இப்படி சடனாக வந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி ஸ்கூலில் ஒரு பெட்டை போட்டு வி ட்ரைட் அவர் பெஸ்ட் சார். யூ டேட்? அப்போ பொலிட்டிஷியனோட சேர்ந்து போலீஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை சந்திக்கிறதுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். இது இதோட விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வரணும். எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்களே வந்து எங்களுக்காக உங்க உசுரை பணைய வச்சு போராடி இருக்கீங்க. எந்த ஜென்மத்து பந்தமோ உங்களை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்து. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல திருவிழா இருக்குங்க. ஒரு ராட்சசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தினமும் ராத்திரி இந்த ஊருக்கு வந்து அப்பாவி மக்களை கொலை பண்ணுவானா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள காப்பாத்த ஐயனார் சாமி நேர்ல வந்து அவனை அழிச்சதா நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்குங்கய்யா. அந்த கதை உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தையே அழிச்சிட்டு இருந்த ராட்சசனை மண்ணோட மண்ணாக்குன சாமி நீங்க தான் ஐயா. இன்னைக்கு தான் நாங்க உண்மையான திருவிழாவை கொண்டாட போறோம். எங்களுக்காக அவசியம் நீங்க இந்த திருவிழாவுக்கு வரணும். அப்போதான் எங்க மனசு கொள்ளுறோம். உங்களுக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்ல எங்க கையால நெசவு செஞ்சதுங்க ஐயா. இத கட்டிக்கிட்டு வாங்க ஐயா. நிறைய ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஜியோ இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கியா? அதில் கொஞ்சம் போஸ்ட் ஹோல்ட் பண்ணு. நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நான் நல்லா ஸ்டடி பண்ணி தான் யார் எந்த போஸ்ட்ல இருந்தா கரெக்டாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி சைன் கூட பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் போஸ்ட் தான். ஒரு சில பிரச்சனைங்க இருக்கு. என்ன சொன்னால் 4 போஸ்ட் தான் பராது. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, சேலம் டிஎஸ்பி, கமிஷனர், அப்புறம் சிபிசிஐடி. இது நம்ம கட்சியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ் தானே, கட்சி ஆளுங்க கிட்ட ஏன் கேட்கணும்? யார் எந்த போஸ்ட்ல இருக்கணும்னு யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு ஈவினிங் சார்ஜ் எடுத்துப்பாங்க. இல்லை, உங்க அப்பா இருந்தப்போ இந்த முடிவில் நான் தான் எடுப்பேன். ரூலிங் பார்ட்டியில் சில ஆப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். டெசிஷன் ஆல்ரெடி எடுத்தாச்சு அங்கிள். எனக்கு சரின்னு தோன்றதை நான் செய்கிறேனே. சரி, இந்த சிபிசிஐடி நம்ம வேற ஏதாவது பேசலாமே. நீங்க எத்தனை தடவை கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. என் வழியில என்ன போக விடுங்க. இந்த வருஷம் 4500 மெகாவாட் பவர் ஸ்டேஷன் இன்னொன்று கட்டலான் இருக்கேன்ப்பா. என்ன சொல்றீங்க சார்? உங்களை பார்க்க சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ சார், அரவிந்த் கிருஷ்ணா, அடிஷனல் டிஜி சிஐடி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். I want to investigate this case in a smooth and transparent manner. அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு வரணும். இதில் உங்கள் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இன்வெஸ்டிகேஷன் டைமில் என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நாளைக்கே கூட கோர்ட் ஆர்டர் வரலாம்.
See you soon. பல வருஷங்களா எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட மகன் மனோகர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இப்போ அரசாங்கம் இந்த வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. இத பத்தின உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது 100% முதல்வரும் கட்சியை எடுத்த பழிவாங்கும் படலம் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை எல்லாத்தையும் உண்மையிலேயே நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அந்த காரணத்துக்காக மக்களுக்கு எங்க மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான் இது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பழி வாங்குறதும் காழ்ப்புணர்ச்சியும் நல்லதில்லை. முதலமைச்சர் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை எதுக்காக மாத்தினாருன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது எதிர்க்கட்சியை பயமுறுத்துற நடவடிக்கையா தான் தெரியுது. ஹலோ சார். எது வரைக்கும் வந்திருக்கு சார்? அதான் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பையனோட லீகல் ப்ராப்பர்ட்டி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சார். இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸை கூட கேதர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது ஜட்மெண்ட் வர அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்ன? அரவிந்த். அரவிந்த் கிருஷ்ணா. நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம். எதிர்க்கட்சி குடும்பத்து மேலே இந்த மாதிரி கேஸ் போடும்போது நாங்கள் பழி வாங்குறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? மக்களுக்கு அவங்க மேலே சிம்பத்திலாம் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க. சார், கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. வி ஆர் டீலிங் திஸ் கேஸ் இன் அ க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். அது நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆஃப் பண்ணுங்க. எங்கள் டியூட்டியை நாங்கள் பண்ணணும் சார். தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். மூணு மாசத்துல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எப்படி இருந்துங்க எல்லாரும்? ஒரு காரியம் பண்ணும்போது முன்ன பின்ன யோசிக்கணுங்கிற அறிவு இல்லையா? கண்ணு முன்ன தெரியாம நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். உன்னை நம்பி வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கா, 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேர்ல உட்காரும் போது கொஞ்சம் பயம் இருக்கணும், கூடவே நிதானமும் இருக்கணும். ஆஃப் பண்ண